ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகிழ் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான தக்காளி ரசம் எப்படி வைக்கலான்னு பார்த்துடலாம். ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு சின்ன சைஸ் லெமன் அளவுக்கு புளி எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அடுத்து மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் போல் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு அரை ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 10-12 போல் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்து இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ரெடியாக இருக்குது. அடுத்து ஒரு பாத்திரத்தில் 4 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துட்டு, கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா உங்கள் கைகளாலே எவ்வளோ தூரம் கரைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லா கரைச்சி அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வச்சுருந்த புளியை கரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதையும் நல்லா கரைச்சிட்டு அதில் இருக்க வேஸ்டெல்லாம் எடுத்துட்டு இதையும் தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம புளிப்புக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் ஒரு 1/2 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்து அது நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம். இதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 காஞ்ச வரமிளகா சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பொருட்களை சேர்த்து இதையும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை. இப்போது நம்ம கரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டை உள்ளே சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது தக்காளி மசாலா பொருட்களோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறோம். கொதிக்கும்போது அதோட பச்சை வாசனை எல்லாம் போய் ரசம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொதிக்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை சேர்த்துக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் நம்ம ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் ஃபுல்லாகவே ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிச்சா வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் ரசம் நல்லா நுரைச்சி வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நல்லா நுரைச்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போது கடைசியாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ரசத்தை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ சூப்பரான ஒரு ரசம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரசத்துக்கு கூட உருளைக்கிழங்கு பொரியல் சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.